நான் டாக்டர் பிரசாந்த் குமார், அனஸ்தீசியா தலைமை மருத்துவர், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். பொதுவாகவே ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் என்று சொன்னால் அடுத்த கேள்வி என்னவென்றால், மயக்க மருந்து எப்படி கொடுப்பார்கள், நம்மளுக்கு மயக்க மருந்து ஒத்து வருமா, மயக்க மருந்து கொடுத்தால் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வருவோமா, பல கேள்விகள் அனைவருக்கும் தோன்றும். இது நியாயமான கேள்விதான். ஒன்ஸ் சர்ஜரி டேட் முடிவு செய்துவிட்டால் நீங்கள் அடுத்தது பார்க்க வேண்டியவர்கள் மயக்க மருந்து நிபுணர்கள். எதற்கு என்றால் 3 விஷயத்துக்காக. ஒன்று, உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மயக்கவியல் மருத்துவர்களுக்கு கிளியராக சொல்ல வேண்டும். அதாவது ப்ரெஷர், சுகர், ஆஸ்துமா, பல கோமாபிட் கண்டிஷன் எல்லாவற்றையும் நீங்கள் மயக்க மருந்து நிபுணர்களிடம் அனைத்தையும் கிளியராக சொல்ல வேண்டும். அதற்கு என்ன மருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள், கரெக்டாக மருந்து எடுத்துக்கொள்கிறீர்களா இல்லை என்று சொல்ல வேண்டும். இது எதற்கு என்றால், மயக்க மருந்து நிபுணர் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக மயக்க மருந்து கொடுக்க அவசியமில்லை. உங்கள் உடம்புக்கு ஏற்றாற்போல், உங்களுக்கு கோமாபிட் கண்டிஷனை ஏற்றாற்போல் நாம் அதற்கு அட்ஜஸ்ட் செய்து மயக்க மருந்து கொடுக்க வேண்டும். ஸோ நீங்கள் அதுக்கு ப்ரீ அனஸ்தட்டிக் செக்கப் என்று கூறுவார்கள். கோமாபிட் கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அனைத்தையும் கிளியராக சொல்ல வேண்டும். அதற்குண்டான மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு எத்தனை வருடங்களாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று நீங்கள் கிளியராக சொல்ல வேண்டும். இது எதற்கு என்றால், அனஸ்தீசியா என்பது மயக்க மருந்து சர்ஜரி ஆரம்பித்ததிலிருந்து முடிகிற வரைக்கும் உங்கள் சுயநினைவை இழந்து விடுவீர்கள். எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஒரு மிஷின் மூலியமாக நாங்கள் மயக்க மருந்து நிபுணர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். அதை கண்காணிப்பதற்காக மல்டிபேரா மானிட்டர் என்று இருக்கிறது. அதாவது உங்கள் இருதய துடிப்பு, பல்ஸ் ரேட், ஹார்ட் ரேட், உங்களோட ஆக்சிஜன் லெவல், உங்கள் லங்ஸ் மானிட்டரை செய்வதற்காக என்டைடல் கார்பன் டை ஆக்சைடு என்று பல விதமான மானிட்டர்கள் பிஹெச்சியில் உள்ளது. அதை வைத்து நாங்கள் மானிட்டர் செய்து உங்களுக்கு எவ்வளவு மயக்க மருந்து கொடுத்தால் சர்ஜரிக்கு போதுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கொடுப்போம். சர்ஜரி முடிந்ததுக்கு பிறகு அதனை சரிபார்த்து குறைத்து உங்களுக்கு நினைவு வருமாறு நாங்கள் செய்வோம். 3வதாக, உங்கள் பாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பாக மயக்க மருந்து ஒத்துக்கொள்வதற்கு ஏற்றாற்போல் நாங்கள் தயார்படுத்த வேண்டும். ப்ரீ ஆப்ரேட்டிவ் செக்கப் வரும் பொழுது நாங்கள் சில எக்ஸசைஸ்கள் சொல்லிக் கொடுப்போம். நுரையீரல் விரிவடைவதற்கு ஸ்மோக்கிங் பண்ணி கொண்டிருந்தால் அதை எத்தனை நாட்கள் ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருக்கணும், அதெல்லாம் நாங்கள் சொல்வோம். அதெல்லாம் நீங்கள் கிளியராக கேட்டுக்கொண்டு அதை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். நாங்கள் சொல்வதை அனைத்தையும் கிளியராக கேட்டுக்கொண்டு நாங்கள் சொல்வதை செய்தால் மயக்க மருந்து நாங்கள் நன்றாக கொடுத்து நீங்களும் அதை இயல்பாக மயக்க மருந்திலிருந்து வெளிவருவீர்கள். இதனை யாரும் பயப்பட வேண்டாம். நவீன முறைகள் இருக்கின்ற வகையில் நாங்கள் உங்கள் எல்லாவற்றையும் மானிட்டர் செய்து மயக்க மருந்தில் இருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு ஈஸியாக இருக்கும்.